அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பிளாஸ்ட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயினா, படத்தோட ஆரம்பத்தில் வில்லனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அது 7,000 கோடி ப்ராஜெக்ட்டு. அதோட மெயின் இது என்னென்னா, ஒரு மலையை ஆழமாக குழியை தோண்டி அதுலேருந்து கனிமவளத்தை தான் எடுக்கிறது. ஒரு மலையிட உள்ள மக்களை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அதோட கனிமவளத்தை எடுக்கிறது தான் அதோட ப்ராஜெக்ட்டு. 6,000 கோடி ப்ராஜெக்ட்டு. மினிஸ்டர்கிட்ட அப்ரூவ் காண்டி போகாத மினிஸ்டர் எனக்கு 1000 கோடி லஞ்சம் வேணும் அப்படின்றாரு. உடனே சரி ஓகே நான் 1000 கோடி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 1000 கோடி ரெடி பண்ணிடுறாரு. அதுவும் ஹவாலாவாக இது பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு காட்டினா 1000 கோடி தருவாங்க. அது மாதிரி இவர் 100 ரூபா நோட்டு வாங்கி ரெடி பண்ணுறாரு. அந்த 100 ரூபா நோட்டை கொண்டுட்டு ஒருத்தர் சென்னை வராரு. இப்போ சென்னையில் அர்ஜுன் அவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி என்ன அவங்க ஒய்ஃப் அபிராமி இருக்காங்க, பொண்ணு பிரீத்தி மோகன் இருக்காங்க. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அர்ஜுனோட ஒய்ஃபு பிரீத்தி மோகன் ஐடி வேலையில் போயிட்டுருக்காங்க. அர்ஜுனோட தம்பி மெடிக்கல் ஷாப் நடத்தி வச்சுட்ருக்காரு, ஃபார்மசி ஷாப்பு. அர்ஜுன் என்னென்னா கராத்தே மாஸ்டர் வந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து தான் பொண்ணோட ஒன்றுக்கு தப்பு கேட்டால் தட்டி கேட்கணும். அது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, தெரியாதவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்ருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா போலீஸ்காரங்க ஒருத்தன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ்காரனை பிடிக்கிறாங்க. அப்போ அவன் குடிச்சிட்டு போய் நேற்றோட அந்த 100 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு வந்தால அந்த ஜீப்காரன் மேலே மோதிட்டான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. இந்த விஷயம் அந்த அங்கே உள்ள லோக்கல் காரனுக்கு தெரிஞ்சது. உடனே அவனுக்கு கொடுத்த அந்த பிஸ்னஸ்காரன் ஃபோன் பண்ணுறான். அவனை எப்படியா ஹாஸ்பிட்டல் பத்திரமா தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் வேணும்னே அவங்கள ரவுடிங் வரதை பார்த்துட்டு வேணும்னே அந்த முட்டியில் ஷூட் பண்ணிடுறாரு. அந்த 100 நோட்டு கொண்டு வந்த முட்டியில் ஷூட் பண்ணோடனே வந்தவங்களை அங்கே தெரிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குன்னா அந்த ரவுடியை அங்கே உள்ள 50 போலீஸ்காரங்களை அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் இல்லாதப்போ நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தான் தெரியாது. தப்பிச்சு போயிட்டு அந்த லோக்கல் கேங்ஸ்டர் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா டாக்டர் அட்வைஸ் வர்றாரு. இது மாதிரி முட்டியில் புல்லட் போயிருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மெடிசன்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே அந்த மெடிசன்லாம் வாங்குறதுக்கு அந்த கேங்கில் ஒரு ஆளை மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்புகிறாரு. மெடிக்கல் ஷாப் அனுப்ப அவங்க தம்பி பக்கத்து ஊருக்கு போயிருப்பார், அர்ஜுனோட தம்பி. அப்போ அர்ஜுனோட பொண்ணு பிரீத்தி மட்டும்தான் அந்த கடையில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் மருந்து கேட்குறாங்க. இந்த மருந்துலாம் பேன் பண்ணிக்கிறாங்களே, ப்ரிஸ்கிரிப்ஷனுங்க அப்படின்றாங்க. இவர் கத்தி காமிச்சு அந்த மருந்து வாங்கிறாரு. இவன் போனவன் சும்மா இல்லாமல் பிரீத்தி மோகன் கழுத்தில் அந்த தங்கச்செயினை பார்த்துட்டாரு. ஒழுங்காக தங்கச்செயினை கழட்ட வேணும்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே பிரீத்தி மோகன் அவனை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. அடித்து துவம்சம் பண்ணனே அவனை போலீஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. போலீஸ்ட்டை மாட்டினவன் உடனே ஃபோன் பண்ணுறான். இது மாதிரி நான் மெடிக்கல் ஷாப் போனேன், அவன் மருந்து தந்துட்டான், நான் செயின் சேசிங் பண்ண போனேன், அப்போ அவன் அடித்து என்னை போலீஸ்ட்டை பிடிச்சி தந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த லோக்கல் அப்படி என்ன பண்ணுவான், அங்கே உள்ள அவன் அந்த 100 ரூபா நோட்டு வச்சுருக்கான். அவன் சொல்லுவான், நான் நாளைக்கு துபாய் போயிடுவேன், எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, போலீஸ் ட்ரேஸ் பண்ணால் ஒன்று தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த லோக்கல் அப்படி என்ன பண்ணுறான், ஒரு 6 பேரை அனுப்பிச்சு அந்த மொத்த ஃபேமிலியை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே இவன் நார்மல் ஃபேமிலி தான் சொல்லிச்சு 6 பேரை அடிக்க வராங்க. அப்போ 3 பேருக்குமே கராத்தே தெரியும். அர்ஜுன், அபிராமி, அர்ஜுனோட பொண்ணு பிரீத்தி மோகன். 3 பேருமே வந்தவங்க துவம்சம் பண்ணிடுறாங்க. துவம்சம் பண்ணி கொன்னும் போட்டுறாங்க. கொன்னும் போட்டோடனே அர்ஜுன் பின்னாடி ஒரு பாத்ரூம் கட்டிகிட்டு இருப்பார், அதில் போட்டு போச்சிடுறாங்க. போனவங்கள ஆளை காணுன்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு பின்னாடியே கேங் வரணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்தவங்க அவங்க வீட்டுக்கே வரணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ஜுனும் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்களுக்கு இந்த கேஸை வேணான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரிட்டர்ன் வந்தோடனே அந்த இவர் இருக்கார், அந்த கேங்ஸ்டரோட கூட இருந்தாலும் அந்த 100 ரூபா நோட்டு வச்சுருக்காங்க. அவன் இப்போ தான் தன்னோட பர்ஸை தேடுறான், 100 ரூபா நோட்டு காணுன்னு சொல்லிட்டு. அந்த 100 ரூபா நோட்டு யார்கிட்ட இருக்குன்னா, அர்ஜுன் நோட்டு ஒரு 6 பேர் பண்ணாங்க, அது ஒருத்தன் பாக்கெட்டில் இருக்குது. அது கடைசியாக அந்த 100 ரூபா நோட்டு வச்சுருந்த கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி அர்ஜுன் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே அபிராமியும் அவன் பொண்ணு வந்திருக்காங்க. அந்த 6 பேர்னு கொன்னது இவங்க தான் சொல்லி கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சோன்னே அபிராமியும் பொண்ணையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபிராமியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அர்ஜுன் அந்த சமயத்தில் அர்ஜுனையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். 3 பேரும் சமாளிக்க முடியல. கடைசியாக 3 பேரையும் அடித்து போட்டு அபிராமி கழுத்தில் கத்தியை குத்துறதுக்காண்டி போயிட்டான். அப்போ ஊருக்கு போயிருந்த அவங்களோட அர்ஜுனோட தம்பி அங்கே வராரு. அவரும் ஒரு கராத்தே மாஸ்டர் தான். அவர் வந்தவனை அடித்து பழக்க ஆரம்பிச்சிடறாரு. 3 பேரையும் இப்போ 4 பேரும் சேர்ந்து அவனை அடித்து கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டதுக்கப்புறம் தான் தெரியாது இவங்க இன்ஸ்பெக்டரோட பையனையும் பொண்ணையும் கடத்தி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ரவுடி அவனை காப்பாற்றான்னு சொல்லிட்டு அர்ஜுனும் அவனோட பொண்ணும் கிளம்பி போயிடறாங்க. கிளம்பி அவனோட இடத்துக்கே போயிட்டு
அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து கொன்று போட்டு அவனை மட்டும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பிஸ்னஸ்காரன் இருக்கான்ல, அவன் வந்து தன்னோட மேனேஜரை அனுப்பி அந்த 100 ரூபா நோட்டை வாங்கிட்டு வரதுக்காண்டி இங்கே அனுப்பிச்சிருப்பான். அவனையும் அந்த ரோக்கர் கேங்ஸ்டரையும் வந்து 2 பேரையும் வந்து கட்டி போட்டுப்பான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ தான் இவங்க வந்து முழு கதையும் வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி அந்த 100 ரூபா நோட்டு குடித்தா தான் வந்து 1000 கோடி வந்து கிடைக்கும், இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கமாக வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த பிரீத்தி மோதன் வந்து அந்த அங்கே கட்டி போட்டுருக்க அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி வந்து இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த லோக்கல் கேங்ஸ்டர் வந்து சொல்கிறாங்க, என்னை கொண்டுட்டேன்னா வந்து அவன் வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டான், கண்டிப்பாக அவங்கள தேடி வந்து வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பிரீத்தி மோகன்கிட்ட வந்து அர்ஜுன் வந்து கேட்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 100 ரூபா நோட்டை எரிச்சிருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து அந்த 100 ரூபா நோட்டை எரிச்சிடறாங்க. எரிச்சு இவங்க 2 பேரையும் வந்து கொண்டு போட்டு இவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து அவனோட ஒய்ஃபும் வந்து அவனோட பிள்ளையை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் செத்து போனதுக்கு வந்து எல்லா நியூஸ்லேயும் வந்து வருது. யார் கொண்டிருப்பான்னு வந்து தெரியலன்னு சொல்லி கன்ஃபியூஷன் வந்திருக்காங்க. இப்போ இதை பார்த்து அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறான், ஊரோட எல்லா சிசிடிவியும் வாங்கி நோட் பண்ணுறான். நோட் பண்ணதை பார்த்தா வந்து இந்த அர்ஜுனும் அவனோட பொண்ணை போன சிசிடிவி மட்டும் விட்டு மற்ற யாரெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து தூக்கிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது இதெல்லாம் பண்ணது வந்து அர்ஜுன் அவனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. உடனே ஊரோட ரவுடியெல்லாம் வந்து அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கட்டி போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தனை அந்த 100 ரூபா நோட்டு வச்சுருந்தான், அவனையும் வந்து கொண்டு வந்து அந்த பாத்ரூம் தோண்டி வச்ச குழியில் வந்து போச்சுறாங்க. இப்போ அர்ஜுன் விட்டு அனுப்புனா அர்ஜுனோட தம்பியும் அவனோட ஒய்ஃபும் தான் இருக்காங்க. அவன் அனுப்பின ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அர்ஜுனும் அவனோட பொண்ணு வந்து இந்த மெயின் வில்லனை தேடியே வந்து அவனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவனோட ஆளுங்க எல்லாரையும் வந்து அடித்து போட்டுறாங்க. அடித்து கொன்னும் போட்டுறாங்க. கொன்று போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து அவங்க தெரியாது, யாருன்னு தெரியாத அவன் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து காப்பாற்ற வந்து எனக்கு யாருன்னு தெரியாத அந்த கணக்கான மக்களை வந்து காப்பாற்ற நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கொன்று போட்டுறாங்க. அவனோட கொலை கேஸ் வந்து 3 மாதமாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதோட படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.